டெட்ராசைக்ளின் கோழி வளர்த்துற எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மெடிசன் அப்படின்னா இந்த மெடிசன் தான். ஆனா என்ன கேட்டா இது அவ்வளோ ஒர்த்தே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஓவர் ரேட்டடான மெடிசன். இது எப்படி அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சுன்னு கூட தெரியல. குடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கிறனால அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சா? இல்ல ரேட் கம்மியா இருக்கனால ஃபேமஸ் ஆச்சான்னு தெரியல. இப்போ வந்துட்டு ஒரு நோய்க்கு வந்து என்னென்ன மருந்து குடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறத விட, ஒரு மருந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, நம்ம அத எந்தெந்த நோய்க்கு குடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிரும். அதுக்காக நம்ம சேனல்ல ஆரம்பிச்சிருக்கிறது தான் இந்த மெடிசின் சீரிஸ். அதில எபிசோட் 1ல டெட்ராசைக்ளின் பத்தி பார்ப்போம். அடுத்தடுத்த எபிசோட்ல எல்லா மெடிசின் பத்தியுமே பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒவ்வொரு சேனல்ல பார்த்தீங்கன்னா, வெள்ள கழிச்சலுக்கு கூட இந்த மருந்து குடுத்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஈவன் இதுலயே பார்த்தீங்கன்னா, குறைசாக்கு கூட குடுக்கலாம்னு போட்டிருப்பாங்க. அவ்வளோலாம் கிடையாது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மைல்டான ஆன்டிபயோட்டிக். ரொம்ப ரொம்ப பவர் கம்மியா இருக்கிற ஆன்டிபயோட்டிக். இந்த சின்னதா வர காய்ச்சல், இந்த சின்னதா வர இருமல், கொஞ்சமா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால கோல்டு பிடிச்சிக்கிறது, இந்த மாரி இதுக்கு தான் இத ட்ரீட் பண்ண யூஸ் பண்ண முடியுமே தவிர, இந்த குறைசா அந்த மாரி வந்துருச்சு, வெள்ள கழிச்சல் இதுக்கெல்லாம் ட்ரீட் பண்ணவே முடியவே முடியாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ நமக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்திருக்கு. அதுக்கு ஒரு பேராசிட்டமால் மாத்திரை போடு சரியாயிரும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இத குடுத்தீங்கன்னா, ஸோ இது பெரிய பெரிய ஆன்டிபயோட்டிக் இந்த பாக்டீரியானால வர நோய்க்கெல்லாம் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஆக்சுவலா ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேலை செஞ்சிருக்கலாம். ஏன்னா, அப்ப இருந்த பாக்டீரியாஸ் வேற. இப்ப நமக்கே வந்து கொரோனா வந்தப்போ ஃபர்ஸ்ட் வேவ்ல எவ்வளோ ரொம்ப மைல்டா வந்த மாரி இருந்துச்சு. அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சோம்னா, அடுத்தடுத்து மியூட்டன்ட் ஆகுறது அத விட பவர்ஃபுல்லா வந்துச்சுல்ல. அந்த மாரி தான். இப்ப இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து இந்த மருந்துக்கெல்லாம் எதுவுமே கேட்காது. ஏன்னா, இப்ப இருக்க பாக்டீரியாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஸோ, இது வந்து ரொம்ப மைல்டான ஆன்டிபயோட்டிக். இந்த பிரிவென்ஷனுக்கு, ஏதாவது கோழி கொஞ்சம் தீவனம் சாப்பிடாம இருக்கிறது, அந்த மாரி இதுக்கு யூஸ் பண்ணலாம்.